தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 18/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் கூறும் ஒரு நல் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சமாதானம் இல்லாமல் வேதனையுடன் காணப்படுகிறீர்கள் அல்லவா? கர்த்தர் கூறுகின்றார், இந்த வேதனைகள் நீங்கி நீங்களும் சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்றால் அதற்கு ரகசியம் நாம் பிறரை சமாதானம் உள்ளவர்களாக வாழ வழி செய்ய வேண்டும். குறிப்பாக சகோதர சகோதரிகள், நண்பர்கள், இப்படி இருவர் சண்டை போட்டு சமாதானம் இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களுடன் பேசி அவர்களுடன் உள்ள கருத்து வேற்றுமையை நாம் விலக செய்து சமாதானத்தின் வாழ செய்ய வேண்டும். சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள் சமாதானம் இல்லாமல், பிள்ளைகளுக்குள் சமாதானம் இல்லாமல், இப்படி சமாதானமே இல்லாமல் வாழும் பொழுது நாம் கோடி கோடியாக பணம் வைத்திருந்தாலும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சி இல்லாமல் கண்ணீருடன் தான் நாம் படுக்கைக்கு செல்ல முடியும். நாம் அனுதினமும் நடைபிணமாக தான் நடந்து கொண்டிருப்போம், அப்படித்தானே? ஆனால் நம் இடத்தில் உண்மையான சமாதானம், அந்த சமாதானம் கர்த்தர் கொடுத்தால் தான் முடியும். அதற்கு நாம் ஒரு சிறிய ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தால் கூட கர்த்தர் நம்முடன் இருக்கும் பொழுது நான் மகிழ்ச்சியாக சமாதானமாக நாமும் நம் சந்ததிகளும் வாழலாம். அப்படி வாழும் பொழுது பிறருடைய சமாதானத்திற்கு நாம் காரணராக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், நாம் அவருடைய புத்திரர், அதாவது நாம் அவருடைய பிள்ளைகள் என்று, அவருடைய மக்கள் என்று அழைக்கப்படுவாமாம். கர்த்தர் நம்மை பார்த்து நீங்கள் என்னுடைய மக்கள் என்று மகிழ்ச்சியாக கூறுகின்றார். காரணம், நாம் பிறருடைய சமாதானத்திற்கு காரணமாக அமைகின்றோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளும் போது அவர் என்ன கூறினார்? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைக்கின்றேன் என்று கூறினார். பிரியமானவர்களே, அவர் நம்மிடம் விட்டு சென்றது சமாதானம். சமாதானம் இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்மை வந்து அடையும். ஆகவே இந்த செய்தியை கொண்டிருக்கின்ற நாம் என்றும் நிரந்தரமாக நாமும் நம் சந்ததிகளும் சமாதானமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் நாமும் பிறருடைய சமாதானத்திற்கு காரணமாக இருந்து பிறர் சமாதானம் இல்லாமல் பகையுடனோ வெறுப்புடனோ கவலையுடனோ காரும் பொழுது அவருக்கு நாம் ஆறுதல் கூறி அவர்களை இணைத்து வைத்து பிறந்த குடும்பங்களை சேர்த்து வைத்து அவர்களுக்குள் நாம் சமாதானத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு 1000 தலைமுறைக்கும் நம்மிடம் நம் சந்ததியிடம் சமாதானத்தை நிலைத்திருக்க செய்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா நீர் எங்களுக்கு கூறின அருமையான இந்த ஆலோசனைக்காக நன்றி அப்பா. நாங்கள் பிறருக்கு சமாதானத்தின் தூதுவராக, பிறருடைய சமாதானத்திற்கு, பிறருடைய மகிழ்ச்சிக்கு நாங்கள் காரணமாக இருக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோம். எங்களையும் நித்தியமாக எங்கள் சந்ததிகளையும் சமாதானமாக சந்தோஷமாக இந்த பூமியில் வாழ கிருபை செய்வேன் என்று கூறின இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி அப்பா. இன்றிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் பிறருடைய சமாதானத்தின் காரணமாக அமைந்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வோம் என்று உறுதியெடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் 1000 தலைமுறை மட்டும் சமாதானத்தின் காரணராக சமாதானமாக இந்த பூமியில் வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.